மக்களே, இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஆலோவேரா ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆலோவேரா அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே கசப்பாக இருக்குன்னு சொல்லி அதில் எவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட மாட்டோம். பட் இன்றைக்கி நம்ம அது கசப்பு இல்லாமல் நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்குற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆலோவேராவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்னால் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும், லிவர் ஃபங்க்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு, கிளியர் ஸ்கின்னுக்கு, இதை மாதிரி நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்டன்லேருந்து ஒரு லீஃப் எடுத்துகிட்டு வந்து அதோட க்ரீன் ஸ்கின் இருக்கும் இல்லையா, அதை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவுறோம். கழுவுனதுக்கப்புறமா அதை நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஆலோவேரா அப்படின்னாலே வந்து டீஹைட்ரேஷனை ட்ரீட் பண்ணுற பெஸ்ட் மெடிசன்னு சொல்லலாம். இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், அதுவும் இந்த சம்மர் டைமில் நமக்கு நிறைய டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வரும். அதை நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி ட்ரிங்க் சாப்பிட்றது மூலமாக டீஹைட்ரேஷனை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணுறோம். இதை மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இதை மிக்சியில் போட்டு இதை நம்ம அரைக்க போகிறதில்ல. இதை ஜஸ்ட் கட் பண்ணி மட்டும்தான் நம்ம ட்ரிங்க்கில் சேர்க்க போகிறோம். அதனால எவ்வளோ சின்னதாக வேணுமோ இல்லை பெருசாக வேணுமோ, பெருசாக இருந்தால் குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு இன்டர்மீடியட் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அரைச்சாதான் அதில் இருக்கிற கசப்பு நமக்கு தெரியும். அதுக்காக தான், கசப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சின்ன பீசஸாக கட் பண்ணி வைக்கிறோம். இது மாதிரி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு உரல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கையில் கொஞ்சோண்டு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு உள்ளே போட்டுருங்க அந்த உரலில். அதை நல்லா இடிக்கணும். ஸோ இடித்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நல்லா பவுடர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சமாக அதில் சீனி போட்டுக்கோங்க, சுகர் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் போடுறேன். டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 5 டேபிள் ஸ்பூன் சுகர்னால் இவ்வளவு சால்ட்டு. சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு லெமனை கட் பண்ணி, ஒரு லெமனை அந்த தண்ணியில் நம்ம சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் நம்ம வந்து ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட போகிறோம். பாருங்கள், ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆலோவேரா அதையும் இதில் சேர்த்துற வேண்டியதான். நம்ம லெமன் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால அந்த கசப்பை அதை எடுத்துரும். ப்ளஸ் சுகரும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த கசப்பு தன்மையெல்லாம் போய் இது ஒரு டேஸ்டியான ட்ரிங்காக தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. உள்ளே ஆலோவேரா அந்த பீசஸை உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட மிளகுத்தூள் அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். மிளகு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
நம்ம லெமன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுனால அந்த ஆலோவேராவில் இருக்கிற வழுவழுப்பு தன்மையெல்லாம் போயிருக்கும். ஸோ குடிக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த வழுவழுப்பு தன்மையும் இருக்காது. லெமன், சுகர், சால்ட், இந்த பெப்பர் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ட்ரிங்காக தான் இருக்கும். இப்போது நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், 2 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கோம். உங்களுக்கு இந்த ஜூஸ் ஊற்றும் போதே தெரியும் அதில் அவ்வளோ வழுவழுப்பு தன்மை இல்லை அப்படிங்கிறது. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான ட்ரிங்க் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.